வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ அதனால முருகரோட பிளெஸிங்ஸ் வந்து எப்படி இருக்கு உங்களுக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு டிவோஷனலான ஒரு வீடியோ போட்டு. மாகாளி அம்மாவுடைய பிளெஸிங்ஸ் போட்டிருந்தேன் லேட்டஸ்டா. இப்போ வந்து முருகரோட பிளெஸிங்ஸ் வந்து போடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்க. இன்னும் நம்ம சேனல்ல யாருமே ஜாயின் பண்ணாம இருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்க எனக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் சென்ட் பண்ணி. ஓகே, இப்போ முருகரோட பிளஸிங்ஸ் பார்க்கலாம். புத்தா எதுவும் வைக்காம கொஞ்சம் நேச்சுரலா அப்படி சும்மா பண்ணியிருக்கேன். ஓகே, முருகர் பிளஸிங்ஸ் ஃபார் யுவர் லவ் லைஃப். ஓகேங்களா, அதான் டாபிக். முருகர் பிளஸிங்ஸ் ஃபார் யுவர் லவ் லைஃப். ஓகே, திஸ் கார்ட். வாவ், நல்ல நல்ல கார்ட்ஸா வருது. முருகர் பிளஸிங்ஸ் ஃபார் யுவர் லவ் லைஃப். இந்த கார்டு 3 கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டு அப்படின்னு பார்க்கும்போது டெத் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ டெத் கார்டு அப்படின்னு சொன்னோன்னே யாருமே பயப்பட வேணாம். ஏன்னா டெத் கார்டுக்கு வந்து பலதரப்பட்ட மீனிங்ஸ் வந்து இருக்கு. நான் என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டெத் கார்டு வந்து இப்போ உங்களுடைய லவ் லைஃப்ல முருகர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய பழைய கஷ்டங்கள், கவலைகள், உங்க காதல் வாழ்க்கையில என்ன ஒரு துன்பம் இருந்தாலும் உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, நான் நோ கான்டாக்ட்ல இருக்கிறேன், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதெல்லாம் டெத் ஆகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து நியூ பிகினிங் வந்து வரப்போகுது. ஓல்டு பழைய எண்டிங்ஸ், பழைய தேவையில்லாத பிரச்சனைகள், கர்மாக்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள் எல்லாமே எண்டிங்ஸ் முடிய போகுது அப்படிங்கறதுதான் இந்த கார்டு வந்து வெளிப்படுத்துது. ஒரு சேஞ்ச் வந்து வரப்போகுது உங்க காதல் வாழ்க்கையில. சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாற்றம் வந்து வருது. அது வந்து ஒரு நல்ல மாற்றமாகவே உங்கள் காதல் வாழ்க்கையில வந்து அமைய போகுது. முருகன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான். எல்லாருக்குமே அவரை வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஏன்னா அவர்கிட்ட என்ன கேட்டாலும் நம்ம வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில கேட்காம நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட எப்படி கேட்போமோ அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்மளுக்கு வந்து முருகன் கிட்ட வந்து நம்ம கேட்போம். அவரை பார்க்கும்போது கடவுள் அப்படிங்கிறத தாண்டி நம்மள ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த அளவுக்கு அவர் நம்மளுடைய லைஃபோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரு வந்து பர்டிகுலரா நான் உனக்கு கெட்டதெல்லாம் முடிச்சு தரேன், நல்லதெல்லாம் உனக்கு நான் தொடக்கி தரேன்னு சொல்லும் போது ஒரு சூரசம்ஹாரம் மாதிரி தான். ஒரு அரக்கனை எப்படி அவர் அழிச்சாரோ அதே மாதிரி உங்களுடைய கெட்டது நீங்கி உங்களுடைய நல்லது வந்து நிச்சயமாக வெளிப்பட போகுது. காதல் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வரப்போகுது. ஒரு டிரான்சிஷன் எல்லாமே சேஞ்ச், டிரான்சிஷன் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய லைஃப் சைக்கிள்ல தேவையில்லாத பிரச்சனைகள், எந்த காதல் வாழ்க்கையில வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தாலும் சரி அது எல்லாமே முடிவுக்கு வந்து வரப்போகுது. சோ நீங்க உங்க மன கவலைய விட்டுட்டு உங்களுடைய மனச சாந்தமா வச்சுக்கிட்டு முருகரை வந்து உங்க மனதார உள்நிறுத்தி நல்லபடியா அவரை வணங்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில முருகனை வந்து உள்ள கொண்டு வாங்க. அதுல நீங்க அலாதியான ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அதுவும் பர்டிகுலரா இது வந்து காதல் வாழ்க்கைக்கு சொல்லும் போது நிச்சயமாக நல்லதெல்லாம் முடிஞ்சு நல்லதெல்லாம் உங்களுக்கு வந்து
முடிஞ்சு கெட்டதெல்லாம் என்ன செய்யும், அதுவும் ஓரளவுக்கு எண்டுக்கு வந்து வரப்போகுது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நல்லது எல்லாமே முடிஞ்சிருச்சு, கெட்டதெல்லாம் வந்து என்ன செய்ய போகுது, தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லதும் சில சமயத்துல உங்களுக்கு கெட்டதை விளைவிக்கும் இல்லைங்களா? ஓவரா நீங்க நல்லவங்களா இருந்தாலுமே அங்க வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் நல்லதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட ரொம்ப அலாதியா இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாமே மாத்தப்பட்டு தேவைக்கு ஏற்ப அந்த நல்ல குணங்கள் வந்து உங்ககிட்ட இருக்குது சிறப்பு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ஒன் சைடடா இருக்கீங்க, ஒன் சைடடா லவ் பண்றீங்க, ரொம்ப அடிக்ஷனா இருக்கீங்க இந்த உறவுக்கு அப்படின்னும் போது அந்த நல்ல குணங்கள், அது நல்ல குணங்களாவே இருந்தாலும் அதுவும் முடிந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் உங்க காதல் வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நல்லதா இருந்தாலும் கெட்ட விஷயங்களை வந்து நீக்கி கொடுப்பதுதான் முருகருடைய பலனாக எனக்கு வந்து தெரியுது. சோ அதனாலதான் நான் சொல்றேன், நல்லது முடிஞ்சு கெட்டது நிறுத்தப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆசிர்வாதம் வந்து உங்க காதல் வாழ்க்கையில வந்து இருக்கு. என்னடா மேம் வந்து நல்லது முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. சில சமயம் ஓவர் நல்லது கூட ஓவர் பவரிங் ஆயிரும். அதாவது நம்ம ரொம்பவே கேரிங் கொடுக்குறோம், ரொம்பவே லவ் கொடுக்குறோம், ரொம்பவே அவங்கள தேடிட்டே இருக்கோம், அவங்க எல்லாமே இருக்கவே முடியாதுன்னு இருக்கும், ரொம்ப அடிக்ஷனா இருக்கும் அவங்க மேல அப்படின்னா அதுவுமே கூட சில சமயத்துல சிக்கல்களை உண்டு பண்ணும். சோ அதையும் நீக்கி உங்களை மாடரேட்டா மீடியமா காதல் வாழ்க்கையில செயல்பட வைப்பதுதான் முருகருடைய முதல் நோக்கமாக எனக்கு தெரியுது. இந்த செவ்வாய்க்கிழமை பிளஸிங்ஸ், டியூஸ்டே பிளஸிங்ஸ்ல வந்து முருகனுடைய ஒரு முதல் பிளஸிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த கார்டுக்கு தான் நான் வாவ் அப்படின்னு சொன்னேன். 2 ஆஃப் கப்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் கார்டு. ஆக்சுவலா டேரோ கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் உங்களுக்குள்ள இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள வந்து யூனிஃபைடு லவ் மட்டும் கிடையாது, யூனிஃபைடு லவ், மீண்டும் சேர போற காதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீகன்சலேஷன், ரீயூனியன்க்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலகட்டம் இது. நிச்சயமாக உங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சோல்மெட் கனெக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போதே நான் சோல்மெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒராக்கிள் கார்ட்ஸ்லயுமே நம்ம பார்த்திருப்போம், மியூச்சுவல் கனெக்ஷன், பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன், இது எல்லாமே சோல்மெட் கனெக்ஷனுக்குள்ளதான் அடங்கும். ஸோ இந்த பர்சன் வந்து நிச்சயமாக உங்க கூட வந்து ஒரு சோல் அக்ரிமெண்ட், சோல் கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க. முருகருடைய அந்த ஆசிர்வாதத்தின் படி உங்களுடைய பர்சன் வந்து உங்க கூட இன்னுமே ஒரு சோல் கான்ட்ராக்டோட தான் இருக்காங்க, உங்க நினைப்போட தான் இருக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்துது. அதே மாதிரி ஒரு ப்ரொபோசல், மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க வாழ்க்கையில வந்து தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கு, நடக்காம இருந்திருக்கு, ஒரு ஏக்கப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு, இது எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடயே நீங்க இருந்திருப்பீங்க. அப்படி நீங்க இருக்கீங்கனாலுமே அதையும் முருகனுடைய ஆசிர்வாதத்தோடு இங்க வந்து அது வந்து மாற்றி அமைக்கப்படுது. நீங்க என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நினைச்சாலும் பரவாயில்ல, இது வந்து ரொம்ப டவுனான ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னால இதை எடுத்துட்டு போக முடியல ஃபர்தரா, இந்த ரிலேஷன்ஷிப்னால எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டதாவே தான் இருக்கு, எனக்குதான் பாதிப்பு வருது, அந்த நபர் என்ன பார்க்க மாட்டேன்றாங்க, என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க காதல் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் வந்து பெறுது. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு காதல் உணர்வு வந்து நிச்சயமாக இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது திருமண பந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பார்ட்னர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். திருமண பந்தம் அப்படின்னும் போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த நபர் கூட ஒரு வாழ்க்கை வந்து காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாமையே அந்த ஒரு அக்ரிமெண்ட், அந்த ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்குள்ள வந்து வந்துருச்சு. ஸோ ப்ரப்போசல், மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சாலும் சரி, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்க காதல் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஸ்டாப் ஆயிருக்கும். சில பேருக்கு திருமணம் வரைக்கும் போயிட்டு அந்த ஒரு ஆக்ஷனே நடந்திருக்காது. அப்படின்னும் போதெல்லாம் முருகன் வந்து அந்த கட்டுகளை நீக்கி உங்களுக்கு வந்து அந்த வழிகளை வந்து சரி பண்ணி கொடுக்கிறாரு அப்படிங்கறதுதான் ஒரு மெயின் விஷயமாக இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது, முருகரோட அருளால இன்னுமே அது ஸ்ட்ராங் ஆக போகுது. ஸோ நீங்க என்னெல்லாம் நெகட்டிவிட்டியா இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே முருகருடைய பிளெஸிங்ஸாலையும் அவருடைய இந்த
கருணை பார்வையாலையும் மாற்றி அமைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேர் அந்த ப்ரப்போசல் அந்த மேரேஜுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அந்த எண்ணத்தை மாத்தி கொள்ளுங்க. ஏன்னா அதை நான் மாத்த சொல்லல, முருகர் வந்து அந்த ஒரு நல்லது செஞ்சு உங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை வந்து மாற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கடைசியான கார்டு, லாஸ்ட் கார்டு, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ ஆக்ஷன் வந்து இனிமே தான் இருக்கு. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம இருக்கு அப்படின்னா ஆக்ஷன் வந்து இனிமேல் தான் வந்து இருக்கு. ரொம்ப வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் வந்து எனக்கு தெரியுது. அதாவது ஆம்பிஷியஸ், இந்த முடிச்சே ஆகணும், இதை பண்ணியே ஆகணும், இந்த பர்சன்ட்ட போய் பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வந்து தெரியுது. ஸோ அவங்க முருகர் வந்து ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாரு அப்படின்னும் போது அந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அவர் எடுக்கிறாருன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வேரோடு தூக்கி போடுவாரு அப்படிங்கிறது தான். அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நிச்சயமாக இருக்கு. ஒரு சக்சஸ் வந்து நிச்சயமாக இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது வந்து திங்க் பண்ணி அப்செட் ஆகாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்க கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரை வந்து முருகன் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. பார்க்காம வந்து இல்லை. உங்க காதல் வாழ்க்கைக்காக நீங்க நிச்சயமாக கோவிலுக்கு போய் கூட ப்ரேயர் பண்ணி இருந்திருக்கலாம், வேண்டிட்டு இருந்திருக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு கோவிலுக்கு வந்து போயிருக்கலாம், முருகன் கோவிலுக்கு வந்து போயிருக்கலாம். சோ உங்களுடைய நம்பிக்கையை உடைச்ச மாதிரி கூட விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடை, தோல்விகள் வந்து வந்திருக்கலாம். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உங்க காதல் வாழ்க்கை வந்து நிச்சயமாகவே வெற்றி பெறும் அப்படின்னு அவருடைய ஒரு சத்திய வாக்கா வந்து இது இருக்கு. சோ முருகன் வாக்கு சத்திய வாக்கு, அதுல மாற்றமே கிடையாது. இது உங்க பர்சன் சைட்ல இருந்து ஆக்ஷன் வரலைங்க, முருகன் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வருது. சோ நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்க. கண்ணுல அழுது கண்ணீர் மட்டும்தான் ட்ரெயின் ஆகி போயிருக்கு. அப்படியே கண்ணீர் கூட வரமாட்டேன்னா கண்ணீர் இல்ல, அந்த அளவுக்கு நீங்க அழுதுருக்கீங்க உங்க காதல் வாழ்க்கையை பத்தி. இது எப்ப மாறும்னு ஒரு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. சோ நிச்சயமா முருகர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாருங்க. அதற்கான ஒரு விஷயம் நிச்சயமாக அவர் வந்து அவருடைய வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவருடைய வேலை வைத்து முடியாத காரியம் என்றது இந்த உலகத்திலே கிடையாது. சாத்தியப்படாததையும் சாத்தியப்படுத்தியவரே முருகர். அவருடைய நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்க காதல் வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க சாத்தியம் இல்லைன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உங்க பர்சன் கிட்ட இருந்து வரப்போகுதுங்க. அதனால நீங்க பொறுமையோடையும் முருகன் மேல ஒரு நம்பிக்கையோடையும் காட்டுறீங்க. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையால பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தாங்க. ஸோ பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு, எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கிட்டு பொருந்தாததை பொருந்தியவர்களுக்கு விட்டுருங்க. உங்க காதல் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு என் காதல் வாழ்க்கையில பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பர்சனலா ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ணி யூனிவர்ஸோட கைடன்ஸ் வந்து தர முடியும். ஸோ ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா கால்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சில நேரம் கால்ஸ் வந்து எடுக்க முடியாம போயிடும். நீங்க வாட்ஸ்அப்ல வந்தீங்க அப்படின்னாலும் நான் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நான் கரெக்டா ரிப்ளை வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டை நீங்க எப்பவுமே கொடுங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலுக்கும் உங்களுடைய அதே ஆதரவை வந்து கொடுங்க. நான் ஃபேஸ்புக்லயே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபேஸ்புக்ல பவித்ரா சரவணன் ஜோதி டெரோட் அப்படின்னு சொல்லி இருக்கு, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே சப்போர்ட்டை எனக்கு சீக்கிரமாவே நீங்க கொடுக்கணும்னு நம்புறேன். என்ன சொல்றது, தேங்க்யூ, பாய். முருகன் துணை.